अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் தரும் படிப்பினை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செவி மடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, மரணம் என்பது இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது எமது வாழ்க்கையின் முடிவுதான் மரணம் எனப்படுகிறது. மரணத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் மரணிப்போம் என்ற செய்தியை நாம் நம்பியிருக்கிறோம். உலகத்திலே எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை பற்றி தர்க்கம் புரியலாம். ஒரு உணவை பற்றி இந்த உணவு நமக்கு உடலுக்கு நலமானது, சக்திகளை தரக்கூடியது என்று சொன்னால், இன்னும் சிலர் சொல்லுவார்கள், இல்லை இது எமது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்றும் சொல்வார்கள். மதுபானம் உடல் நலத்துக்கு கேடு என்று சொன்னால், இன்னும் சிலர் சொல்லுவார்கள், இல்லை உடல் நலத்துக்கு நலவும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது என்று சொல்வார்கள். மரணம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், மரணம் இல்லை என்று சொல்வதற்கு, தர்க்கம் புரிவதற்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. மரணம் என்பது உண்டுதான், இல்லை என்று சொல்வதற்கு எவராலும் முடியாது அளவுக்கு இந்த மரணத்தை பற்றி நாம் புரிந்திருக்கிறோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலந்தொட்டு இன்று வரை மரணத்தில் இரண்டாவது கருத்து உள்ளவர்கள் எவரும் கிடையாது. மரணிக்காமல் இதுவரையில் இருப்பவர்கள் யாரும் கிடையாது. அனைவரும் மரணித்தே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாரையாவது ஒருவரை 150 வயதுக்கு இருக்கிறார் என்று நம்மளால் காட்ட முடியுமா என்று பார்த்தால் எவரையும் எம்மால் காட்ட முடியாமல் இருக்கிறது. எனவே மரணம் என்பது எல்லோரையும் சந்தித்தே ஆகும், நாம் மரணித்தே ஆக வேண்டும் என்ற செய்தியை நாம் அனைவரும் நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையிலே பல இடங்களில் இந்த மரண செய்திகளை பற்றி சொல்லுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எமக்கு வாழ்வை தந்திருக்கிறான் அல்லாஹ், அதே நேரத்தில் மரணத்தையும் தந்திருக்கிறான். இது இரண்டையும் எதற்காக தந்திருக்கிறான் என்று பார்த்தால் அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் நான் அளித்திருக்கிறேன், படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றார். இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் மரணத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், மரணம் வரும், மரணித்து விடுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு வருமா என்று கேட்டால் யோசிப்பார்கள். ஏன் என்று சொன்னால், நம்ம தான் ஆரோக்கியமாக இருக்கிறோமே, நமக்கு என்ன வயசா போயிட்டு நம்ம இளமையத்தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன நோயா, கிட்னி நோயா இல்ல ஹார்ட் அட்டாக்கா, ஒண்ணுமே இல்லையே.
நமக்கு என்று கேட்டால் வெளிப்படையாக மரணம் வரும் என்று சொன்னாலும் நம்ம நினைத்துக் கொண்டிருப்பது என்னன்னா மரணிக்க மாட்டோம். இப்போதைக்கு வராது. எதிலிருந்து விளங்கு என்று சொன்ன இது எமது வாழ்க்கை நடைமுறைகளில் இருந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது. மனதால மரணம் இருக்கிறது, மரணம் வரும் என்று சொன்னாலும் ஆனால் செயல்பாட்டில் நாம் இப்போதைக்கு மரணிக்க மாட்டோம் என்ற செயல்பாட்டில் நாம் செயல்படுகிறதை பார்க்கணும். இன்னும் சிலரிடத்தில் நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்களா என்று கேட்டால் என்ன சந்தேகம் என்று கேட்பார்கள். நிச்சயமா நாங்கள் விரும்புகிறோம் மரணத்தை என்று சொல்வார்கள். எதற்காக என்று சொன்னால், ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு மரணத்தை விரும்பல என்று சொன்னா நம்முடைய சமுதாயத்தில் யோசிப்பார்கள், என்னடா முஸ்லிமாடா வேற யாருமா இது மரணத்தை விரும்பலையே. மக்கள் 4 பேர் 4 விதமா நம்மளை பார்த்து கலப்பாங்களே, அதற்காக வேண்டி நான் மரணத்தை விரும்புகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லுவோம். இன்னும் சொன்னால் அதை ஏன் அப்படி நம்முடைய முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் ஒரு ஹதீஸை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணத்தை விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், யார் மரணத்தை வெறுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒவ்வொரு முஸ்லிம்கள் உள்ளத்திலையும் இருக்கிறது. அதனால என்ன சொல்ற, மரணத்தை விரும்புறீங்களா என்று கேட்டா உடனே ஆமா மரணத்தை விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா உண்மையில் மரணத்தை விரும்புவது மாதிரி வாழ்க்கையில் காண முடியவில்லை. மரணத்தை எதிர்பார்த்தவர்களால் எவரும் வாழ்வதாக நாம் பார்க்கவில்லை. நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் வாழ்வோம் என்ற ஒரு நினைப்போடைய ஒவ்வொருவரும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொன்னால், ஒரு நோய் வந்தா, நோயில 2 வகையான நோய் இருக்கு. ஒன்று சின்ன நோய், சிறிய நோய், இன்னொன்று பெரிய நோய். சின்ன நோய்கள் வந்தால் வைத்தியம் செய்வார்கள், அதுக்கு மருந்து எடுப்பார்கள். பெரிய நோய் வந்தா நோய்க்கு வைத்தியம் கிடையாது, மரணத்துக்கு வைத்தியம். நோய்க்கு வைத்தியம் செய்ய மரணத்துக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு நெஞ்சு வலி, இது பெரிய நோய் தானே. நெஞ்சு வலி என்று சொன்னா ஹார்ட் அட்டாக், இது ஓஃப் ஆகுனா நம்மளோட அவுட், மௌத்தா பேசிடுவோம். உடனே என்ன செய்வார்கள் என்று சொன்னா எடுத்துட்டு ஓடுவார்கள், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஓடுவார்கள். நெஞ்சு வலி என்று கொண்டு போய் டாக்டரிடம் ஒப்படைத்த பின்னர் ஈடியூல அல்லது எமர்ஜென்சி யூனிட் என்றுவாங்க, அவசர சிகிச்சை, அடுத்த ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட், இதில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவார்கள். டாக்டர் அவருடைய சகல நடவடிக்கைகளை செய்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வருவார். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அவர் வந்து 2 செய்திகளை நம்மிடம் சொல்வார். முதல் செய்தி என்னன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் 2 நிமிஷம் தாமதித்திருந்தா இவரை உயிரோடு பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னோடனே அந்த கொண்டு போனவர்கள், அப்பாடா ஒரு மாதிரி ஆளை காப்பாத்திட்டோம், மவுத்துல இருந்து காப்பாத்திட்டோம், நல்ல வேலை நம்மகிட்ட வாகனம் இருந்ததால, வெஹிக்கிள் இருந்ததால அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நாங்க அவரை மவுத்தில் இருந்து பாதுகாத்துட்டோம் என்ற செய்தியை சொல்றது நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தி என்ன சொல்லுவார், தலையை குனிஞ்சு போட்டு டாக்டர் வெளியே வருவார், எங்களால் செய்ய முடிந்த வேலை முழுக்க செய்தோம், ஆனா நீங்க லேட் ஆகிட்டீங்க, நீங்க தாமதமாக்கிட்டீங்க, எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை, அவர் மரணித்து விட்டார். இந்த இடத்துல அந்த மக்கள் என்ன சொல்வார்கள், நான் அப்போ சொன்னேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாதன்னு சொன்னேன், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னேன், இங்க ஒழுங்கா பார்க்க மாட்டார்கள், அநியாயமா வாழ வேண்டிய ஒருவரை அப்படியே சாகடித்து விட்டார்கள் என்று டாக்டர்களையும் வைத்தியசாலையிலையும் குற்றம் சொல்வதை பார்க்கணும். எமக்கு இருக்கிற வாகன வசதிக்கு நாம் எங்கேயோ கொண்டு போய் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்வார்கள். இப்ப என்னத்துக்கு வைத்தியம் செஞ்சாங்க அவங்க? நோய்க்கா மரணத்துக்கா? நோய்க்கு வைத்தியம் செய்யவில்லை, மரணத்துக்கு. இந்த உலகத்திலே மரணத்துக்கு வைத்தியம் செய்து வென்றவர்கள் யார்? டாக்டர்களால முடியவில்லை. அன்னை காலத்து 35 வயசு உள்ள ஒருவர் கொரோனாவில் டாக்டர் ஒருத்தர் மரணித்தார். முடியுமா? வைத்தியரால முடியுமா?
டாக்டர்னால முடியுமா? முடியாது. மவுத்துக்கு நாம் ஒருபோதும் வைத்தியம் செய்ய முடியாது. நோய்க்கு மட்டும்தான் எம்மால் வைத்தியம் செய்ய முடியும். மரணத்துக்கு ஒருபோதும் நாம் வைத்தியம் செய்ய முடியாது. மரணம் ஏற்பட்டால் மரணம் எமக்கு ஏற்பட்டுள்ளது, அல்லாஹ்வுடைய விதிப்படி நடந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் சொல்வார்கள், இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனா பாதுகாத்திருக்கலாம், அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனா பாதுகாத்தான், இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனதால தான் அவர் மரணித்து விட்டார், அவரை சாகடித்து விட்டீங்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு முஸ்லிம் பேச முடியாது. ஒரு முஸ்லிம் இப்படியான வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் அனைவரும் நாம் மரணித்தே ஆகுவோம் என்ற செய்தியை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு இடத்துல பாருங்கள், இப்ப இதுல சஹாபாக்கள் பேசினா மனதில் ஒன்று வெளியில வெளிப்படையெல்லாம் இல்லை, பேசினா உண்மையை தான் பேசுவாங்க. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யார சூழலாம் நீங்கள் மரணத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இந்த உலகத்துல யாராவது மரணத்தை விரும்புவாங்களா? யார சொல்லலாம், வாழத்தானே விரும்புவாங்க. அது எப்படி நாங்க மரணத்தை விரும்புறோம்? இப்ப நம்ம கேட்டா விரும்புறோம், ஆனா உள்ளுக்கு விருப்பம் இல்லை. சஹாபாக்கள் வெளிப்படையாக கேட்கிறார்கள். கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பன்னு தெரியுமா நீங்க மரணத்தை விரும்பணும்? மரண தருவாயில் உங்கள் கைகள் ஒன்றோடு ஒன்று பின்னும், கால்கள் விரலோடு விரலோடு பின்னும், உங்கள் பார்வை நிலை குத்தி இருக்கும் பொழுது நீங்கள் விரும்ப வேண்டும், நான் மரணத்தை விரும்புகிறேன் என்ற ஒரு நிலை இருந்தால்தான் அல்லாஹ் உங்களை விரும்புவான். இப்ப விரும்புற மாதிரி இல்ல, நம்ம ஆட்கள் விரும்புற மாதிரி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரண தருவாயில் விரும்ப முடியுமா? உலகத்திலே மரணத்தை விருப்பம் இல்லாமல் நிரந்தர வாழ வந்தவர்கள் வாழ்ந்துவிட்டு மறுமையில் கடைசி கட்டத்தில் எமக்கு அந்த நிலைமை வருமா? விரும்புவோமா? அப்ப மரணத்தை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்தால்தான் மரணத்தை கடைசி நேரத்தில் நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்போம். கடைசி டைம்ல நம்ம அல்லாஹ்விடம் கேட்கிறது என்ன? மரணத்தை விரும்புறோமா? கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ், நான் ஓடோடி போய் நான் உனக்கு என்னுடைய சொத்துக்கள் என்ன சொத்துக்கள் எல்லாத்தை தர்மம் செய்து விட்டு வாருகிறேன், கொஞ்ச நேரம் அவகாசம் தான், இப்படி சொல்றேன். மரணத்தை விரும்புவானா? அப்ப ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இபாதத்துக்கள் செய்து, அமல்கள் செய்து, எல்லாம் செய்து, சொத்துக்களில் தர்மம் செய்து, கடமைகள் எல்லாம் செய்து இருந்தால்தான், அந்த நேரத்தில் என்னுடைய எல்லா வேலைகளும் முடிந்திருந்தால் தான் மரணத்தை விரும்பும். அப்ப நாம் மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இப்ப இருந்த நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் சகல நன்மையான காரியங்களையும் செய்து ஆயத்தமாக இருக்க வேண்டும், மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, மரணத்தை சிலர் நினைந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய நாடி திரத்தி வரும், நம்ம ஓடி தப்பலாம். நாம் எங்க தப்பித்துக் கொள்ள ஓடுகிறோமோ அங்கேதான் மரணம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிலரை கொண்டு போய் ஓபிடியில் இறக்குவார்கள், ஹாஸ்பிட்டலில், அந்த இடத்தில் மரணிப்பார். அதுதான் அவர் மரணிக்க வேண்டிய இடம், அந்த இடத்தில் மரணம் சந்திக்கும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான். இன்னல் மௌதல்ல தபிரூன மின்ஹு ஃப இன்னஹு முலாஹிக்கும். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொல்றாங்க. மீட் பண்ணும், நான் பயந்து ஓடுனா அது எங்களை மீட் பண்ணும், சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதே மாதிரி இந்த உஹது யுத்தத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான். உஹது யுத்தத்திலே மக்கள் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த உஹது யுத்தத்திலே கலந்து கொள்ளாத முனாஃபிக்குகள் சொன்னார்கள், எங்களை மாதிரி இந்த ஊர்ல இருந்திருந்தா நீங்க அநியாயமா செத்திருக்க மாட்டீர்கள், எங்களோட இருந்திருக்கலாமே, போகாமல் இருந்திருக்கலாமே, நீங்க பாதுகாக்கப்பட்டிருப்பீர்களே என்று அந்த மக்கள் அந்த காலத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் தனது திருமலையிலே தனது நபிக்கு சொன்னான், குல் பத்ரா அன்புசிக்க மேல் மவுத் இன் குந்தும் சாதிக்கீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களை விட்டு மரணத்தை தடுத்து பாருங்கள் என்று நபியே அவர்களிடம் கூறுங்கள். உங்களால் மரணத்தை தடுத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு சவால் விட சொல்லி
அல்லாஹ் தனது இறை தூதுவரிடம் சொல்லுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, என் அருமை சகோதரர்களே, மரணத்தை தப்பித்து எங்களால் ஒருபோதும் வாழ முடியாது என்ற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மரணத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறான். நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் உங்களை அடையும். நீங்கள் உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களை வந்து அது சந்திக்கும், மீட் பண்ணும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். மரணத்தை தப்பித்துக் கொள்ள நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில அன்றாட வாழ்க்கையிலே, எமது வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மரணங்கள் நடைபெறுகின்ற விதங்களை உல்லாசமாக எமது பிள்ளைகள் குடும்பத்தோடு நான் ட்ரிப் போகிறோம், டூர் போகின்றோம், போய் காட்சிகள் எல்லாம் பார்த்து விட்டு வந்து வீட்டில் வந்து எமது பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கேள்விப்படுகிறோம், பஸ் அப்படியே விபத்துக்குள்ளாகி சென்றவர்கள் அனைவரும் நினைத்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று நினைத்தார்களா? வந்து வீட்டுக்கு திரும்ப வந்து நிகழ்ந்த காட்சிகள் எல்லாம் பார்த்ததெல்லாம் சொல்வோம் என்று போனார்கள். சில சகோதரர்கள் சுற்றுலா என்று போகிறார்கள், அருவிகளை ஆறுகளை கண்டு இறங்குகிறார்கள், குளிக்கணும் என்று நினைக்கிறார்கள். பார்க்கும் பொழுது பெற்றோர் மேலே இருக்க பிள்ளைகள் ஆற்றில் குளிக்கும் பொழுது திடீரென்று அருவி பெருக்கெடுத்து அப்படியே அடித்துக் கொண்டு போகிற காட்சிகளை பார்க்கின்றோம். நினைத்தார்களா? மரணம் என்று நினைத்தார்களா? ஒருபோதுமே. இப்படி பல காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான். மரணத்தை கண்டு, அத்தாட்சிகளை கண்டு, தன்னுடைய அழிவை கண்டு, அழிய போகிறோம் என்று கண்டு திருந்திய ஒரு சமுதாயத்தை பற்றி நமக்கு படிப்பினைக்காக அல்லாஹ் தனது திருமறையிலே 10வது அத்தியாயம் 98வது வசனத்தில் சொல்கிறான். யூனுஸ் நபியுடைய அந்த சமுதாயம் சம்பந்தமா எப்படி என்று சொன்னா, யூனுஸ் நபி அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை பற்றி சொல்கிறார்கள், ஓரிரை கொள்கைகளை பற்றி பேசுகிறார்கள், இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று முழு மார்க்கத்தையும் போதிக்கின்றார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் எல்லா தூதுவர்களும் எதை செய்வார்கள்? கடைசியாக அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள். அந்த சமுதாயம் அப்படியே அழிக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டோம். நூஹ் நபியுடைய சமுதாயத்துக்கு நூஹ் நபி சொன்னார்கள், 950 வருடங்கள் சொன்னார்கள், கேட்டுக்கொள்ளவில்லை. கடைசியாக அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். மாபெரும் வெள்ள பெருக்கினால், வெள்ள பிரளயத்தினால் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது. லூத் நபியுடைய சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது? பொம்பளை பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளுங்கப்பா என்று சொன்னா ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டார்கள், கேட்கவில்லை. கடைசியாக அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அந்த சமுதாயம் அல்லாஹ் அந்த பூமியை, தரையை, ரொட்டியை பிரட்டுவது போல் பிரட்டி அடித்து விட்டான். அப்படி அந்த மக்கள் செத்து மடிந்தார்கள், அழிந்தார்கள். அந்த இடத்தில் கடல் உருவாகியது. அந்த கடலை சொல்வார்கள் சாக்கடல், டெட் சீ என்பார்கள். அந்த கடலில் கூட ஒன்று முளைக்காது. அந்த கடலில் கூட எந்த உயிரினங்களும் வாழாது. அந்த அளவுக்கு அந்த இடம். அதே மாதிரி ஹூத் நபியுடைய சமுதாயம் கேட்கவில்லை. எவ்வளவோ ஹூத் நபி பிரச்சாரம் செய்தார்கள். போலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கடைசி கட்டத்தில் மலட்டு காற்றால் அல்லாஹ் அழித்த சமுதாயத்தை பார்க்கணும். இப்படியே யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தையும் யூனுஸ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு போகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இடத்தை விட்டு போறவங்க ஊரை விட்டு அவர்களுக்காக அழிப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சமுதாயம் அத்தாட்சிகளை வானத்தில் கண்டார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ட உடனே திருந்தினார்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உடனே அவர்களை மன்னித்து சிறிது காலம் வாழ வைத்தான் என்ற செய்தியை சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுஸ் சமுதாயம் தவிர வேறு ஊர்கள் இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களுக்கு அந்த அத்தாட்சிகள் வரும் பொழுது, மரண செய்திகள் வரும் பொழுது அதை உணர்ந்து திருந்திர சமுதாயம் இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி திருந்திருந்தா அல்லாஹ் இந்த மற்ற சமுதாயத்தை அழித்திருக்க மாட்டேன்னு சொல்றான். யூனுஸ் நபி மாதிரி இந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னா, இவ்வுலக வாழ்க்கையில் இழிவு தரும் வேதனையை அவர்களிடம் நீக்கினோம். அவர்களை குறிப்பிட்ட காலம் வரை
வாழ வசதி செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு முன் உதாரணம். எத்தனையோ மரண செய்திகளை பார்க்கிறோம், எத்தனைய அனார்த்தங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் காணும் போது எங்களுக்கு மரணம் பற்றிய சிந்தனை வர வேண்டும். அந்த டைம்ல நாங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்தாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆக வேண்டும் என்ற சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு 2 மரண செய்திகளை பற்றி உங்களுக்கு இந்த திருமறையில் இருந்து நினைவுபடுத்திவிட்டு இந்த உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செவி மடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தாய்மார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை நமக்கு படிப்பினைக்காக அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த சமுதாயத்தில் இறை தூதுவராக வருகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு இறை தூதுவராக வருகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் விளைவாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஃபிரௌனை விட்டு வெளியேறி மூசா நபியோடு சேர்ந்து கொள்கிறதை ஃபிரௌன் பார்க்கின்றான். இந்த நேரத்தில் ஃபிரௌனோடு இருந்த தலைவர்கள் அனைவரும் சொன்னார்கள், இதை இப்படியே விட்டீர்கள் என்றால் உங்களோடு யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியை சொன்ன உடனே ஃபிரௌன் மூசா நபி அவர்களையும் அவர்களோடு சேர்ந்த அந்த மக்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படையை திரட்டுகின்றான். மாபெரும் படையை திரட்டி மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களையும் விரட்டி செல்கின்றான். ஓடுகிறார்கள், ஒரு கடலில் போய் தஞ்சம் அடைகிறார்கள். அதற்கு அங்கால் அவர்களால் செல்ல முடியவில்லை. படை வந்து கொண்டிருக்கிறது, கடலை தாண்டி போக முடியவில்லை. செங்கடல், பெரிய கடல் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளும் யாருக்கும் உதவி செய்ய போய் எங்கேயா மாட்டினா என்ன சொல்லுவாங்க? வாங்கப்பா தௌஹீதுக்கு, கொள்கைக்கு வாங்கப்பா என்று சொன்னா எங்கேயா ஒருத்தன் தவறுதானா ஏதாவது செய்துட்டான்டா, அநியாயமா கொண்டு போய் எங்களையும் நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. தௌஹீதுக்கு எடுத்து அப்படி சொல்லுவார்கள். இதே மாதிரி இந்த சமுதாயம் என்ன செய்யுந்தா, மூசா நபிட்ட கேட்கிறாங்க, மூசாவே இங்க வந்தா எவ்வளவு தூரம் ஓடி வந்தா நம்ம சாவணும், இதோட அங்கிருந்தே அவன் கையால செத்திருக்கலாமே, இவ்வளவு தூரம் வந்து இந்த கடலை எப்படி நாம் கடந்து போகிறது? இதோ முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், அநியாயமா நாம் சாக போகிறோம். அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை நம்பிய கூட்டம் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு மூசா நபி அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் உடனே கட்டளை விட்டான், மூசாவே உன் தடியால் கடலை அடியுங்கள். அடித்தார்கள். அந்த பெரும் கடல், ரெட் சீ என்பார்கள், செங்கடல், இரண்டாக பிளந்தது. கடல் பிளந்து 2 பெரும் மலைகள் போல் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அந்த தரையின் ஊடாக நடந்து கொண்டார்கள். மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள். அந்த தரை கூட எப்படி இருந்துச்சு என்று சொன்னா, ஈரம் இல்லை, காய்ந்த மணல்கள். சுப்ஹானல்லாஹ், அப்படி பெரிய கடல்ல அந்த கடலை பிளந்து அதன் ஊடாக அந்த மக்கள் செல்கிறார்கள். காலில ஈரம் படவில்லை. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட உதவி! இந்த உதவி வரும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹ் நாங்கள் நம்பியவன் எங்களை கைவிட மாட்டான் என்ற செய்தியை பார்க்க வேண்டும். எப்படி அவர்கள் போகிறார்கள், கரை கடைசியாக வரும் வரை அவர்கள் அப்படியே இருக்கிறது. திரும்ப ஃபிரௌனும் அவனுடைய படையும் உள்ளுக்குள் வருகிறார்கள். அனைவரும் வருகிறார்கள். அந்த கட்டத்தில் கூட அவன் சிந்திக்கவில்லை, இந்த அத்தாட்சியை பற்றி சிந்திக்கவில்லை. கடலுக்குள் அவர் ஆணவத்தினாலும் அவனுடைய கர்வத்தினாலும் மூசாவை எப்படியாக கொள்ள வேண்டும் என்று அவர் படை அதற்குள் இறங்குகிறார்கள். அனைவரும் அந்த இடத்தில் மரணிக்கின்றார்கள். அப்படியே அந்த பெரும் மலைகள் போல் இருந்த 2
அலைகள் போல் அந்த அடித்து அப்படி அவர்கள் அனைவரையும் பீஸ் பீஸாக துண்டு துண்டுகளாக சின்ன பின்னமாக்கப்படுகிறார்கள். ஆனால் ஃபிரௌனுடைய உடலை மட்டும் அல்லாஹ் அத்தாட்சிக்காக வேண்டி அந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உடம்பில் ஒரு சேதமும் இல்லாமல் கரை ஒதுக்கி அல்லாஹ் காட்டினான். லட்சக்கணக்கான படைகள், அனைத்து படைகளும் அப்படியே துண்டு துண்டாக ஆகினார்கள். ஆனால் இவனை அத்தாட்சியாக காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவன் உடல் சிதைவடையாமல் கரை ஒதுக்கி அல்லாஹ் காட்டினான். இவன் தன்னை கடவுள் என்று சொன்னவன் எப்படி இவனுடைய நிலைமை இருக்கிறது என்று. ஏன் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் அந்த மக்களிடத்தில் யூதர்கள் மத்தியில் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஃபிரௌனுடைய மரணம் பற்றி ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்குத்தான் அல்லாஹ் அவரை அத்தாட்சியாக இவன் மரணித்திருக்கிறான், கடவுள் என்று சொன்னவன் மரணித்திருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் தெளிவாக காட்டுகின்றான். இந்த மரணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதைத்தான் நாம் படிப்பினே அடிக்கணும். இப்படியாப்பட்ட மரணம் எமக்கு வரக்கூடாது. இதுல ஒரு செய்தியில உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். யூனுஸ் நபியுடைய இந்த மரணிக்கும் போது அல்லாஹ்வோட பேசுறாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. எப்படின்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட அவன் சொல்றான், நான் மூசாவுடைய ரப்பை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான். கடலுக்கு வந்து சாகும் பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி சொல்கிறான் என்று சொன்னா 10வது அத்தியாயம் 90வது வசனத்தில் சொல்கிறான், இஸ்ராயேலின் மக்கள் நம்பியவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நான் நம்புகிறேன் என்று கடைசி கட்டத்தில் அவன் சொல்லுகிறான். இன்னும் சொல்லுகிறான், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற செய்தியையும் அவன் சொல்லுகிறான். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த டைம்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவனை அப்படியே மரணிக்க செய்கிறான் அல்லாஹ். இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். யூனுஸ் நபியுடைய சமுதாயம் அத்தாட்சிகளை கண்ட பொழுது அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்தார். ஆனால் ஃபிரௌனை மன்னிக்கவில்லை. என்ன காரணம்? எதற்காக மன்னிக்கவில்லை? கடைசி நேரத்தில் மரணிக்கும் தருவாயில் கேட்கிறான், நான் முஸ்லிம்களில் ஒருவன், நான் மூசாவுடைய ரப்பை கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? இவருக்கு ஒரு அத்தாட்சி இல்லை. ஃபிரௌனுக்கு ஒரு அத்தாட்சியை அல்லாஹ் காட்டல, நிறைய அத்தாட்சிகளை காட்டினார். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடம் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். தடியை போட்டு பாம்பாக்கி காட்டுகிறார்கள். அத்தாட்சி. அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, இவன் சூனியக்காரன், பெரிய சூனியக்காரன் மூசா நபியை சொல்றான். மூசா நபி தன் அக்குளுக்குள் கையை வைத்து காட்டுவார்கள், கை பிரகாசிக்கும். இந்த அற்புதத்தை காட்டினார். அப்பதான் சூனியக்காரன் தான் சொன்னான், ஏற்றுக்கொள்ளல. அது மாதிரி சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மூசா நபியுடன் ஒரு போட்டியை வைத்தான். மூசா நபியுடைய அந்த அத்தாட்சிகளை பார்த்து வந்த சூனியக்காரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அத்தாட்சிகளுக்கு இவன் சூனியக்காரன் தான் என்று மறுத்தான். இன்னும் சொன்னான், மூசா நபியுடைய காலத்தில் அல்லாஹ் தண்ணீரை ரத்தமாக மாற்றினான், வெட்டுக்கிளிகளை விட்டான், தலையெல்லாம் பேன்களை விட்டான். இப்படியெல்லாம் சோதனை. அப்ப தண்ணீரெல்லாம் ரத்தமாக அவனுடைய மாளிகையில் இருக்கும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், மூசாவே உன்னோட ரப்பிட்ட சொல்ல, கொஞ்சம் இந்த தண்ணியே, இந்த ரத்தத்தை தண்ணியை மாற்ற சொல்ல. மூசா நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து ரத்தத்தை தண்ணியாக மாற்றி காட்டுறார்கள். அப்போ அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, எதை சொன்னாலும் நான் தான் ரப்பு, உண்ட ரப்பு ரப்பு இல்லை. அவ்வளவு அத்தாட்சிகள், அவ்வளவு அத்தாட்சிகளை காற்றியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அந்த கடல் பிளந்து போகும் பொழுது அந்த மாபெரும் அத்தாட்சியாவது பார்த்து தெரிந்திருக்கலாமா இல்லையா? அவை இதே இந்த பெரிய கடல், அவனுக்கு தெரியாத கடல் அது. இந்த கடல் இந்த அளவுக்கு பிளந்திருக்கிறதே,
உண்மையிலே இவர் இறை தூதுவர் தான், உண்மையிலே இவருடைய ரப்பு தான் உண்மையான வணக்கத்துக்குரியவன் என்று அந்த கடைசி சந்தர்ப்பத்திலேயாவது நம்பி இறைவனிடம் பிரார்த்தித்து அந்த கடலுக்கு இறங்காமல் இருந்திருந்தால் பாதுகாக்கப்பட்டிருப்பானா இல்லையா? இல்லை, இறங்க முடியவில்லை, இறங்கியே பார்த்தான். அப்ப கடைசி வரை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டும் ஏற்றுக்கொள்ளாதவன் கடைசி மரண தருவாயில் ஏற்றுக்கொள்கிறார், அப்போது நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் யூனுஸ் நபியுடைய மக்கள் எப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு அத்தாட்சி, அதிலே திரும்பிட்டாங்க. பல அத்தாட்சிகள்லாம் இல்லை, அல்லாஹ் ஒரே ஒரு அத்தாட்சியை வானத்தில் காட்டினான். உடனே உண்மையில யூனுஸ் நபியுடைய ரப்பு தான் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுதான் இவருக்கு நடந்த மரணம். இது ஒரு கெட்ட மரணத்துக்கான உதாரணம், இது ஒரு படிப்பினையான மரணம் என்பதை என் மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு நல்ல மரணத்திற்குரிய ஒரு செய்தியை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றார். நாம் எல்லோரும் ஒருவர் மவுத்தா போனவுடனே ஓடோடி போய் ஓதக்கூடிய சூரா யாசின் சூரா. எல்லாரும் யாசின் சூராவை ஓடி போய் ஓதுவார்கள். அந்த சூறாவில் 14வது வசனம் தொடக்கம் 27வது வசனங்களை படித்துப்பார்கள். என்ன சொல்லுகிறான்? நேசரி பிள்ளைகளுக்கு மாதிரி அல்ல கதை ஒன்று சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு ஊருக்கு 2 இறை தூதுவர்களை ஒரே நேரத்தில் அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த 2 இறை தூதுவர்களுக்கு அந்த மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கின்றார்கள், இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, மீண்டும் இன்னும் ஒரு இறை தூதுவரை அனுப்பி அவர்களை வலுப்படுத்துகிறார். அப்ப ஒரு ஊர்ல 3 இறை தூதுவர்கள் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த மக்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் இறை தூதுவர்கள் அல்ல, நீங்கள் கெட்ட சகுனங்கள், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் எங்களிடம் வந்தால் கல்லெறிந்து உங்களை கொள்வோம் என்று சொன்ன பொழுது, ஒருவர் கடைக்கோட்டின் ஓரத்தில் இருந்த ஒருவர் ஓடோடி வந்து, ஒரு சாதாரண ஒருவர் ஓடோடி வந்து அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், என் மக்களே, இறை தூதுவர்கள் அப்பா, அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் உண்மையாளர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னும் சொன்னார், உங்களிடம் எந்த கூலியையும் எதிர்பார்க்காமல் நேர்வழியை சொல்லுகிறார்கள், பின்பற்றுங்கள் அப்பா என்று அந்த சகோதரர் ஒருவர் வந்து சொல்லுகிறார். 3 இறை தூதுவர்கள் சொல்லுகிறார்கள், அதை கேட்கின்றார்கள். இல்ல, எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒருவர் ஓடோடி வந்து சொல்லும் பொழுது அந்த நல்லடியாரை, அந்த மனிதரை உடனே அந்த மக்கள் அடித்துக் கொள்கிறார், அவர் மரணித்து விடுகிறார். இந்த செய்தியை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். இதை இப்படியே வைத்துக் கொண்டு இன்றைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப் இதுக்கு வரும். நம்ம குச்சவாளி என்ற ஒரு ஊர்ல 3 ஆயிம்கள் ஏகத்துவத்தை, சத்தியத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். சாதாரணமாக ஒரு கடையில் குந்திக் கொண்டிருந்த ஒருவர் ஓடி வந்து சொல்றார், அப்பா ஆலிம்கள் அப்பா, படித்தவர்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள், நபி வழியை படித்துக் கொண்டவர்கள், அவர்கள் சொல்லுகிறது நல்லதுதான் அப்பா, ஏற்றுக்கொள்ளுங்கள், உண்மையை சொல்லுகிறார்கள் அப்பா என்று சொன்ன பொழுது, இந்த மக்கள் அந்த சொன்னவரை அடித்துக் கொண்டால் இந்த நிகழ்வு அப்படியே பேஸ்புக்ல வந்தா என்ன நடக்கும்? எப்படி கமெண்ட் அடிப்பார்கள்? முதலாவது கமெண்ட் வரும், எனக்கு தேவையில்லாத வேலை, அநியாயமா போயிட்டு செத்துட்டான். 3 மௌலிமார்கள் உலமாக்கள் சொல்லி கேட்கலன்னு சொன்னா நீ சொல்லியா கேட்பாங்க? உனக்கே நான் தேவையில்லாத வேலை, போய் அநியாயமா வாழ வேண்டிய வயசில் செத்துட்டான். 2வது கமெண்ட். இன்னொரு கமெண்ட் என்ன அடிப்பார்கள்? வாழ வேண்டிய வயசில் செத்துட்டான், எனக்கு தேவையில்லாத வேலை,
அவரை பற்றி முழுக்க முழுக்க பிழையான கருத்துக்களே வந்து கொண்டிருக்கும். இவன் மௌலவியா, வேண ஆலிமா, இவன் சும்மா இருந்திருக்கலாம் தானே, அவன் மௌலை மாதிரி சொல்லி கேட்கல, இவன் என்ன பெரிய மௌலை மாதிரி பெரிய கெட்டா பொண்ணு காட்ட போய் தான் சும்மா அநியாயம் வச்சிருக்கான். அடுத்த கமெண்ட் இப்படித்தான் அனைத்து கொமெண்ட்ஸ்களும் வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய கொமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அந்த சாதாரண மனிதருக்கு அல்லாஹ்வுடைய கொமெண்ட்ஸ் எப்படி வந்தது? அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லடியாரே சொர்க்கம் செல்லுங்கள். அவர் என்ன நம்பியா? மார்க்கத்தை கரைத்து குடித்தவரா? இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவரா? நல்ல செய்தியை உண்மையை உண்மை என்று சொன்னார். தன்னால் செய்ய முடியாவிட்டால் அவர் மரணித்தவுடன் அல்லாஹ் கொடுக்கின்ற நன்கொடை என்ன? அல்லாஹ் நம்மளை பார்த்து நல்லவர், நீ சொர்க்கவாசி என்று சொல்வதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எது? ஏதாவது இருக்கா? இருக்க முடியுமா? அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நல்லடியாரே உங்களுக்கு என்ன விருப்பம் கேட்கிறான். எதை விரும்புறீங்க? உங்களோட ஆசையை கேளுங்க, நான் தாரேன்றான் அல்லாஹ். அவர் சொல்றார், யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்ததையும் எனக்கு நீ செய்த அருளையும் எனக்கு இந்த தந்திருக்கின்ற இந்த சொர்க்க சோலையை எனது சமுதாயத்துக்கு நாம் போய் சொல்லக்கூடாதா? என்னை மீண்டும் ஒரு தடவை என் ஊருக்கு அனுப்பியாதா? என் சமுதாயத்துக்கு எனக்கு நீ தந்த அருளெல்லாம் நான் போய் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று அந்த மனிதர் கேட்கிறார். மரணித்தவர்கள் திரும்ப வர முடியுமா? திரும்ப வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்டது சொர்க்கத்தில் என்ன வேண்டும் என்று. அவர் ஆசைப்படுகிறார் என்ற சமுதாயத்துக்கு நாம் போய் சொல்ல வேண்டும் என்று. அப்ப அல்லாஹ் சொன்னான், அதை நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்றேன், நீங்க ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி நீங்க படுத்து உறங்குங்க, மறுமை வர காட்டிலும் சொல்லிவிட்டு அல்லாஹ் யாசின் சூராவில் இந்த செய்தியை சொல்லுகிறான். யாருக்கு? அந்த சாதாரண மனிதர் கேட்ட ரிக்வெஸ்ட், வேண்டுகோள், அதை நான் உலக மக்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி உலக மக்களுக்கு இந்த நல்லடியாரை பற்றி இப்படி ஆசைப்படுங்க அப்பா, அவர் உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்பட்டார், நீங்கள் இப்படி மரணிங்கள் என்ற செய்தியை காட்டுகிறான். அந்த அவர் பட்ட ஆசையை தான் நான் இன்றைக்கு குச்சவெளி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குர்ஆனில். அப்ப மரணித்தால் இதுதான் மரணம், இப்படியாப்பட்ட மரணம் இருக்க வேண்டும். அப்ப பிரவுனை போன்று நாம் மரணிக்க கூடாது. அது கெட்ட மரணத்துக்கு உதாரணம். ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் இப்படி மரணிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் போட்டிருக்கிறான். இந்த மரணத்தை நீங்கள் மரணித்தால் இப்படித்தான் மரணிக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறான் என்ற இரண்டு செய்திகளை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த மரணம் தலைப்பு போட்டிருக்கிறோம். மரணம் தரும் படிப்பினை. யாருக்கு படிப்பினை? மௌத்தா போனவர்களுக்கு படிப்பினையா? மௌத்தா போனவர்களுக்கு ஒருபோதும் படிப்பினை இல்லை. மரணித்தார்கள் என்றால் மரணித்து விட்டார்கள், அவர்கள் நல்லதா கெட்டதா என்று அல்லாஹ் அங்கு பார்த்துக் கொள்வான். அவர்களுக்கு அது படிப்பினையே இல்லை. யாருக்கு படிப்பினை? பேசக்கூடிய எனக்கு படிப்பினை, கேட்கக்கூடிய உங்களுக்கு படிப்பினை. ஒவ்வொரு மரணமும் ஒரு வேளை நம்ம மௌத்தா போய் அல்லாஹ்வுடன் பேசி அங்க இருந்து எல்லாம் பார்த்து விட்டு, நீ ஃபெயில் பண்ணி வந்துட்டாப்பா, இந்த A-level எக்ஸாம்ல ரிப்பீட் எக்ஸாம், ரிப்பீட் எக்ஸாம்லாம் கொடுப்பாங்களே, நீ கொஞ்சம் படிச்சுட்டு வா, கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒருத்தரை மரணித்து மௌத்தாகி நீ நன்மை ஒன்று சேர்க்கலாப்பா, திரும்ப உன்னை அனுப்புறேன், நீ போயிட்டு உலகத்துல போயிட்டு திரும்ப நீ என்ன செய்ய, நன்மைகளை செய்துட்டு வாண்ட அனுப்புவான்னு சொன்னா அது படிக்குது. அப்படி அனுப்புவானா? அப்படி அனுப்புவான்டா. நிச்சயமா நம்ம வந்தோம்னு சொன்னா அனைத்தையும் கண்டுட்டு வந்த நம்ம எப்படி இருப்போம்? உம்மா சொன்னாலும் சரி, பாப்பா சொன்னாலும் சரி, குர்ஆன் ஹதீஸை விட எதுவும் கிடையாது. அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் நடப்பேன்.
அவனுடைய தூதுவர் சொல்ற மாதிரி தான் நான் எல்லாம் வணக்க வழிபாடு செய்வேன். உறுதி அனுப்பான். என்னை வெட்டினாலும் சரி, துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, இப்படி உறுதியா இருப்பான். பார்த்துட்டு வந்தான்னு சொன்னா இந்த சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்குமா? கிடையாது. அப்ப யாருக்கு படிப்பினை? உயிரோடு இருக்கிற எங்களுக்கு படிப்பினை. பிரவுனுடைய மரணம் படிப்பினை, அந்த நல்லவடியாருடைய மரணம் படிப்பினை. அதே மாதிரி அந்த யூனுஸ் நபியுடைய அந்த சமுதாயத்தில் பெறப்பட்டது படிப்பினை. இப்படி பலதரப்பட்ட படிப்பினைகள் இருக்கிறது. அது பிரவுனுக்கு படிப்பினை இல்லை, நன்னாடியாருக்கும் அது படிப்பினை இல்லை. அவர்களுக்கு அனைவருடைய செய்தியும் நமக்குத்தான் படிப்பினை என்று ஒவ்வொரு நேரமும் மரணத்தை சிந்திக்கக்கூடிய மக்களாக சிந்தித்து, மரணத்தை யோசித்தவர்களாக, மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக, நாளை நாம் மரணித்து விடுவோம், நல்ல காரியங்களில் ஈடுபட்டு, நல்ல செய்திகளில் ஈடுபட்டு, அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸை மட்டும் முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாகர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.